ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இனிமே நான் எதுவும் பண்ண மாட்டேன். உங்க கால்ல வேணாலும் விழுந்து கேட்டுக்கிறேன். இந்த பாரு, உன்னை பொண்ணா என்ன யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏற்கனவே நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு பைத்தியக்கார பட்டம் கொடுத்தீங்கல்ல. என்ன சொல்றீங்க? இப்ப நான் உன்னை கொன்னா கூட என்ன பைத்தியக்காரன்னு விட்டுருவாங்க. என் மேல கேஸ் எல்லாம் போட முடியாது. வேணாயா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா. ஒரே ஒரு நச்சு பாம்பு இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்த குடும்பத்தையே அல்லோகலம் பண்றியா? உன்னைய என்ன பண்ற பாரு. மாமா, தயவு செஞ்சு விட்டுருங்க மாமா. இதுக்கு மேல இவளை விட்டு வச்சிருந்தா அது இந்த குடும்பத்துக்கு நான் பண்ற பெரிய பாவமா இருக்கும். மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா. இந்த பாருமா, இப்ப நான் சொல்றத நீ கேளுமா. 100 பயிருக்கு மத்தியில ஒரு களதா இருக்குன்னு விட்டுறக்கூடாது. அந்த புடுங்கி எரியலன்னா எல்லாமே நாசமா போயிடும். ஐயோ வேணாங்க, என்ன விட்டுருங்க. உங்களுக்கு கெஞ்சி மாமா கேட்டுக்கிறேன். மாமா வேண்டாம் மாமா. விட்டுருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், தெரியல, களை புடுங்கிட்டு இருக்க. அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு விளக்க சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த வீட்டுல ஒரு போன விழ போகுது. அப்பா, நாளைக்கு பால் ஊத்துவேன். அப்ப வந்து எல்லாத்தையும் விவரமா கேளு. என்னப்பா? ஓ, அந்த அளவுக்கு வந்துருச்சா? அப்படின்னா முதல்ல என்ன சுடுங்க, அதுக்கப்புறம் எங்க அக்காவை சுடுங்க. இந்த பாரு, எனக்கு இப்ப உச்சந்தலை வரைக்கும் கோபம் ஏறி நிக்குது. உன்னையும் சுட்டாலும் சுட்டுருவேன். மரியாதையை ஒதுங்கி போயிரு. ஒருத்தியை கொன்னுட்டேன்னா நான் நிம்மதியா இருப்பேன். இந்த குடும்பமும் நிம்மதியா இருக்கும். இவ தான் கூட இருந்து தூண்டி விட்டு எல்லா வேலையும் பார்த்திருக்கா. துப்பாக்கி கொடுங்கப்பா, கொடுங்க. மாமா, நான் சொல்றேன்ல, துப்பாக்கியை கொடுங்க. இல்லம்மா, இப்படி விட்டு தான் இவளால இந்த குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இதுக்கு மேலயும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த குடும்பத்துக்கு தலைவனா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறேமா. மாமா, துப்பாக்கியை கொடுங்க மாமா. கொடுங்க மாமா, நான் சொல்றேன்ல, கொடுங்க. கொடுங்க மாமா, கொடுங்க மாமா. ஏங்க, இப்ப எதுக்கு தேவையே இல்லாம எங்க அக்காவை சுட போறேன்றீங்க? இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மருமகளை பார்த்து ஒழுங்கு காட்டுவா. ஓ, அப்போ உங்க மருமக பண்ணதெல்லாம் கரெக்ட், எங்க அக்கா பண்ணதுதான் தப்பு. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவளுக்கு இத்தனை வருஷமா வெட்டியா சோறு போட்டு இருந்ததே தப்பு. இன்னைக்கு இவ வேலைய என் மருமக கிட்டயே காட்டுறா. விட்டுருவனா? அதுக்காக சுட்டுருவீங்களா? இந்த பாரு, விட்டுருந்தா சுட்டிருப்பேன். அதுக்கு தான் நீங்க விடலையே. என்ன சரவணா அதெல்லாம்? என்ன பண்றாரு உங்கப்பா? உன் தங்கச்சி அவ்வளவு அசிங்கப்படுத்தினா அப்ப கூட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. நான் எங்க அக்கா ஒரு தப்பு பண்ணிட்டான்னு உடனே துப்பாக்கி எடுத்துட்டு சுட வராரு. இந்த வீட்டுல இவதான் முக்கியம்னா இப்ப நாங்களாம் யாரு? அம்மா, நான் இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன். நீங்க தான் இருக்க சொன்னீங்க. இதுக்கப்புறம் அவளை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எதுவா இருந்தாலும் நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. சரவணா, சரவணா.